ஓட்டை விடசல் பழைய செம்பு பித்தளை அலுமினியம் சாமான் வாங்குறது. ஓட்டை விடசல் பழைய செம்பு பித்தளை அலுமினியம் சாமான் வாங்குறது. ஓட்டை விடசல் பழைய செம்பு பித்தளை அலுமினியம் சாமான் வாங்குறது. இந்தாங்க, மனிதனை விட உங்களுக்கு பணம் தானே ஒஸ்தி. இதை எடுத்துக்கிட்டு அரிசி போடுங்க. மனுஷால விட என்னம்மா, கடவுளை விட எனக்கு பணம் தான் ஒஸ்தி. வீட்டில் இருந்த தட்டி விட்டு சாமான்கள் எல்லாம் போச்சு. எது போனாலும் அவன் நெஞ்செழுத்த மட்டும் இன்னும் போகல பிரதர். எத்தனை நாளைக்கு? கொஞ்ச நஞ்ச இருக்கிற பொட்டும் பொடியும் தீந்து போனா நீங்க சுண்டி காட்ட ரூபாய்க்கு மடியை நீட்ட வேண்டியதானே? மங்களாவை உனக்கு தெரியாது. பசியோட வீட்டுக்குள்ள இருந்தாலும் இருப்பாளே தவிர. வீடு இருந்தா தானே. வீட்டைத்தான் அலங்காரத்துக்கிட்ட சொல்லி எனக்காக வாங்கிக்க போறேனே. அப்படியா? மெதுவா கேக்குறீங்களே, அதுக்காகத்தான் நான் இப்ப அலங்காரத்தை காதலிக்க கூட துணிஞ்சிட்டேன். வெரி குட். அவளை பணிய வைக்க அதுதான் சரியான வழி. உடனே கவனி. கவனிக்கிறேன். முதல்ல என்ன கவனிங்க பிரதர். இவ்வளவு தானே? மேனேஜர் வீட்டு அம்மாவா? வாங்க வாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்தா நானே இஸ்திரி போட்டு எடுத்து வந்திருப்பேனே. நீங்க ஏமா இந்த ஏழை வீட்டை தேடி இப்படி வரணும்? சின்னாயே, சின்னாயே, அம்மாவை நிக்க வச்சுட்டு நீ எங்கடி போயிட்ட? பாயாச்சும் போடக்கூடாது. உட்காருங்க அம்மா. சின்னாய், சின்னாய், நீ இப்ப அசலி சினிமா தரேட்டா. நீங்க மட்டும் ஏன் கூஜா தூக்குற ஆளா இருக்கும்? வாங்க அப்படி. இந்தாங்க, இத போட்டுக்கோங்க. என்னங்க வாங்க. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு சின்னாய். நல்லா இருக்குது, புது கல்யாண மாப்பிள்ள மாதிரி. வாங்க அண்ணா. எனக்கு வெக்கமா இருக்கு. யாராவது பார்க்க போறாங்க. நல்லா பாத்தாங்க. வாங்க அண்ணா. இது எங்க அப்பா இது. உன்னை விட்டு அப்பவே வேண்டாம். என்னங்க இந்த கூத்துக்கு போமா? ஐயே பட்டிக்காடு கூத்து இல்லடி இது. இது டான்ஸ், டான்ஸ். சரி வாங்க, ஏதோ ஒண்ணுவோம். டிக்கெட் சார், டிக்கெட் ப்ளீஸ். எனக்கு டிக்கெட்டுங்களா? சின்னாயி ஐயா கொடுத்தாங்களே பாஸ், எங்க அது? சின்னாய்க்கு எனக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரோல போய் உட்காரு. முன்னால உட்காருங்களா? பாத்துறேன். அம்மா அம்மா, இந்த பச்சை இட்லி உனக்கு எனக்கு ஐயோ வேண்டாமா வேண்டாமா? வேண்டாமா வேண்டாமா. கண்ணா, ஐயோ உடம்பெல்லாம் கொதிக்குது. கண்ணா, இங்க ஏண்டா வந்து படுத்த? அவங்க இல்ல, அவங்க நம்ம வீட்டு சாமான எல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு என்னையும் எடுத்துன்னு வந்து இங்க தள்ளிட்டாங்க அம்மா. இதெல்லாம் உங்கள் வேலை தானா? ஆமா, எங்களை இங்க இப்படத்தி வந்துப்பா. அங்கே சோறு இல்லைனாலும் சூது கிடையாது. மாமா வந்து பார்.
மகளே பார் பார் பறந்து கிடக்கும் அன்னை பூமி பரிந்துன்னை அழைக்குது பார் 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 என் மகளே பார் பார் பறந்து கிடக்கும் அன்னை பூமி பரிந்துன்னை அழைக்குது பார் 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 என் மகளே பார் பார் இருந்த வீடு இரவல் வீடு இருந்த போவதும் சொந்த வீடு இருந்த வீடு இரவல் வீடு இருந்த போவதும் சொந்த வீடு வருந்த வேண்டாம் உருளும் உலகில் இருளும் ஒளியும் இயற்கை இருளும் ஒளியும் இயற்கை பார் என் மகளே பார் பார் பயப்படாதே பாரில் உன் போல் பலர் என் மடியில் பார் பார் வியப்படையாதே விரிந்த வானம் வளைந்துன்னை காக்குது பார் பார் மனிதனுக்கு இல்லாத இதயம் மண்ணுக்கு இருப்பதை பார் 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 மாடி வீட்டு எச்சில் இலைக்கு மண்டை உடையது பார் மண்டை உடையது பார் பார் என் மகளே பார் பார் பறந்து கிடக்கும் அன்னை பூமி பரிந்துன்னை அழைக்குது பார் மகளே பார் பார் என் மகளே பார் பார் பணத்தால் பாத பூஜை செய்யும் பரமபதரை பார் பார் பாவமாட புண்ணியம் ஓட பாதகர் சிரிப்பதை பார் பார் அழுதால் சிரிக்கும் அந்த உலகம் அன்பு காட்டும் இந்த உலகம் அழுதால் சிரிக்கும் அந்த உலகம் அன்பு காட்டும் இந்த உலகம் அது வேண்டுமா இது வேண்டுமா அது வேண்டுமா இது வேண்டுமா எது வேண்டும் என்று நீ பார் எது வேண்டும் என்று நீ பார் பார் என் மகளே பார் பார் பறந்து கிடக்கும் அன்னை பூமி பரிந்துன்னை அழைக்குது பார் 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 என் மகளே பார் பார் இனிமே நமக்கு இந்த உலகம் தாமா சரி. இங்கே சிரிச்சா அழறவங்களும் இல்லை, அழுதா சிரிக்கிறவங்களும் இல்லை. வாமா போகலாம். இந்த வெட்டு வெளியில இது கூட உனக்கு எனக்கும் விட்டு வச்ச இடம் இல்லம்மா. போக்குவரத்துக்கு ரோடு வேணும் பாரு, அதுக்காக போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்கிறாங்க. கண்ணனுக்கு காய்ச்சல் தாத்தா, அவன் இங்க எப்படி படுக்க வைக்கிறது? இந்த சிலைக்கு இருக்கிறாப்புல ஏதாச்சும் ஒரு சின்ன கூரை இருந்தா. வாமா, செத்தவங்களுக்காக கவலைப்படுற உலகமா இது. உயிரோடு இருக்கிற உனக்கும் கண்ணனுக்கு இது எங்கே கூரை போட்டு கொடுக்க போகுது? இன்னும் ஏமா அவனை தூக்கிட்டு நிக்கிறேன்? இங்க கூடமா நீ உட்காரு. பாவம். ஏன் தாத்தா, இங்க குளிக்க எங்க இடம் இருக்கு? குளிக்க இடம் அது இருக்கு பார். அது யார் தாத்தா? அவரை கேட்காதே, என்ன கேளு. நான் தான் இந்த நாட்டு ராணி செல்லி. ஆமாமா, கைபிடிச்ச ராஜா அவ கையில ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போன வருஷம் தான் கஷ்டத்தின் உஷ்ணம் தாங்காம கைலாசம் போறேன்னு போயிட்டான். ஆனா தப்பு எம்எல்ஏ இல்லம்மா. நான் என்னமோ குளிர்ச்சி வேணும்னா கொடைக்கானலுக்கு போங்கன்னு தான் சொன்னேன். அவரு கேட்கல.
இன்னும் எல்லோரும் இன்னும் மன்னர். ஆமா ஆமா, நாம் எல்லோரும் என் நாட்டு மன்னர். என்ன மாடிடா. போதும், இனிமே தாங்காது. அப்பனே சண்முகா முருகா தரையடியா கர்மம். ஏண்டி சொக்கி, என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? ஒண்ணு இல்ல பாட்டி. ஏண்டி போய் சொல்ற? கொஞ்ச நாளா நீ இப்படித்தான் இருக்க. சொக்கி சொக்கி, வாஸ்தவமாவே இழைச்சு போயிட்ட சொக்கி. ஐயா, உன்னை நினைச்சு நினைச்சுதான் இழைச்சு போயிட்டேன். பாப்பா சொக்கி, ஆனா அந்த ஜீவா பேருக்கு நீ சோறு கொண்டு போறியாமே? உன்னை யாரு கேட்டது? மூஞ்சும் மாரக்கட்டையும். என்ன யார் கேட்டதா? பாவிகளுக்கெல்லாம் புண்ணியத்தை சம்பாதித்து கொடுப்பதற்காக எப்போதும் பரதேசி பயல்களாய் இருக்கும் ஏன் பரமாத்மாக்களே, இந்த நாராயசா இருக்கணும்மா. உன் குழந்தை 100 ஆயுசா இருக்கணும். என்ன சொன்னேன்? என் குழந்தை 100 ஆயுசா இருக்கணுமா? ஏன் உன்னை போல பிச்சை எடுக்கவா? கொண்டா காசை. எடு எடு. எங்க தத்தா நம்ம மகாராணி? நானும் எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் எல்லாம் செஞ்சு பார்த்தேன். ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆஸ்பத்திரிக்காவது போயிட்டு வரேன்னு போயிருக்கு. கவலைப்படாதே, கண்ணு செத்தா அவனுக்கு நல்லது, அவங்க அம்மாவுக்கு நல்லது.